Good morning guys, we are into day 9. சில்லுகுரியிலேருந்து கிளம்பிட்டேன். நம்ம இங்கே ஹோஸ்ட் பண்ண மெஹ்பூஸ் பிரதருக்கு வெரி மச் தேங்க்யூ ப்ரோ. பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் அ லவ்லி ஸ்டே இன் சில்லிகுரி ஃபார் 2 days. நல்லா இருந்துச்சு. லோக்கல் மார்க்கெட்டு, லோக்கல் ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் நேற்று வந்து டெக்கத்லான் போயிருந்தோம். லைக் உங்கள்கிட்ட இருக்க வின்டர் லைனிங் வந்து பத்தாது ப்ரோ, கண்டிப்பாக வந்து -10 degree ஜாக்கெட் வாங்கணும், இல்லைனா வந்து யூ லைக் அங்கே மேலே போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ வி வென்ட் டு டெக்கத்லான் அண்ட் -5 degree ஜாக்கெட் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். ஸோ பேக் பண்ணிட்டு இன்றைக்கி மார்னிங் we are heading to Gangtok guys. Gangtok, Sikkim. லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, பைக் டயர் கிழிஞ்சு அப்புறம் ட்ரக்கில் எடுத்து போட்டு தான் வந்தோம். ஆக்சுவலாக டயர்ஸ் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ டெல்லியில் ஆர்டர் போட்டிருக்கு, வந்துட்டுருக்கு. இந்த மீன் டைம் சரி இங்கே ஒரு 3-4 days எக்ஸ்டெண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் வந்து இன்னொரு டயர் போட்டிருக்கேன், வேறு டயரு. இது வந்து நம்ம ஹார்லியோட சைஸ் கிடையாது, இது வந்து கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணி போட்டிருக்கு. பட் இது வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. பட் வி ஆர் ஆன் அ ட்ரிப்பில், ஸோ அட்லீஸ்ட் கேங்டாக் வரைக்கும் போயிடலாம். ஏன்னா பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு மேபி அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, பட் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஓகே, லைக் 1 day 2 days ஓகே, அதுக்குன்னு ஒரு 4-5 days வந்து எனக்கு ஒரு மாதிரி பர்சனலாக சங்கடமாக ஃபீல் ஆச்சு. அதனால் ஸோ ஓகே கேங்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வேறு ஒரு வண்டியோட டயர் போட்டிருக்கோம் டவுன் சைஸ் பண்ணி. அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. லைக் R16 அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வி வென்ட் ஃபார் இட். இப்போ வரைக்கும் நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த வண்டிக்குன்னு உள்ள ஸ்பெக் டயர் போடாதனால வில் பி டிரைவிங் ஸ்லோ. வில் டிரைவ் ஸ்லோ அண்ட் நம்ம மெதுவாக அப்படியே கேங்டாக் போய் சேரலாம். ஒன்றுமே அவசரம் இல்லை. 108 kilometers தான் கேங்டாக். ஸோ அங்கே ஹாஸ்டல் புக் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 4 hours காட்டுது இங்கேருந்து. 100 kilometers 4 hours. ஸோ வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும், எந்த அளவுக்கு ரோடு மோசமாக இருக்க போகுதுன்னு ஒரு லைட்டாக ஐடியா சொன்னார் மெஹபூஸ். ஸோ ஓகே, லெட்ஸ் என்ஜாய் த ட்ரிப் டுடே. ரொம்ப நாள் கிடச்சி I'm getting into the Himalayas. I'm so excited. நேற்று நைட்டே வந்து வண்டி டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நைட் ஃபில் பண்ணிட்டு வந்து தான் தூங்குனேன்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு கேங்டாக்கில் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா இங்கேருந்து ஹார்ட்லி 100 kilometers, ஸோ ஹாஃப் டேங்க் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஜெரிகேன் வாங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வண்டி ஹைவேஸில் ஒரு 220 kilometers போகும். ஹில்ஸில் அப்போ வந்து ஒரு 30-40 கம்மியாக வச்சா கூட ஒரு 180 kilometersனு ஆவரேஜ் வச்சுப்போமே. வச்சுருந்தா நம்ம வண்டி டேங்க்கு 180 kilometers தான் அங்கே சுற்ற முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பேர் ஜெரிகேனில் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கிறது சேஃப்னு எனக்கு தோணுது. அங்கே போயிட்டு நம்ம கேட்கலாம், லைக் எவ்வளோ பெட்ரோல் பங்க்ஸ் எவ்வளோ கேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கார்டிங்லி வில் பி பிளானிங். த ஃபன் ஃபேக்ட் இஸ், ஹார்லியோட ஓஇ டயர் போட்டப்போ கூட இவ்வளோ கிரிப்பு கிடையாது. ஓஇயில் மிஷ்லின் யூஸ் பண்ணியிருக்கேன், டிம்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 அப்போவுமே கூட இந்தளவுக்கு பிரேக் ஒழுங்காக நிற்காது, பின்னாடி பிரேக்கு. ஆனால் வேறு பிராண்ட் டயர் போட்ட உடனே நல்லா நிற்கிது ரியர் பிரேக். ஃபாரஸ்ட் ரீஜனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்டில் இருந்து அப்படியே வந்து லோவர் ஹிமாலயாஸ் ஏற ஆரம்பிச்சிருவோம். டெம்பரேச்சர் இங்கே வந்து அப்படியே அங்கே சில்லிகுரிக்குள்ளே இருந்ததுக்கும் இங்கே வந்து ஒரு 3-4 degree கம்மியாக அந்த ஃபீல் ஆகுது. ஸோ நேற்று வண்டி ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. போய் ஒரு வாட்டர் வாஷ் விட்டு
கேங்டாக்கு வந்து பலன்னு எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை. ஸோ நேற்று நடந்த விஷயம் என்ன நான் சொல்ல அப்படியே ஐ ஜஸ்ட் கிவ் யூ ரீகேப். சரி ஓகே, நேற்று நேற்று உங்களுக்கு தெரியல, லேட் நைட் தான் வந்து சேர்ந்த சில்லிகுரி. டயர் வெடிச்சிருச்சு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில். வந்துட்டு வீடிங் எது டயர்ஸ் அந்த கதெல்லாம் சொல்லிட்டேன். வெளியே டயர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு மாற்றலான்னு சொல்லிட்டு போனால் எந்த டயர் கடையிலுமே வந்து மாற்ற மாட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பைக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணதில்லை, இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது, அதனால் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இன்கேஸ் வண்டி பிரித்ததுக்கப்புறம் என்னால் மாட்ட முடியல, மாட்ட தெரில, இல்லை மாட்டி ஏதாவது ஒன்று தப்பாக போயிடுச்சுன்னா வந்து அது நல்லா இருக்காது நீங்கள் ட்ரிப்பு வந்த இடத்துல, அதனால் கோச்சிக்காதீங்க, நாங்கள் வந்து வண்டியை தொடலை அப்படின்ட்டாங்க. ஒரு 3-4 கடை கெராஜ்லாம் போயிட்டு ட்ரை பண்ணோம், யாருமே தொட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல தான் எனக்கு முதல்ல மைண்டுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு தான். பட் இங்கே நம்மளை ஹோஸ்ட் பண்ணவர் வந்து ராயல் என்ஃபீல்ட்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ பண்ணுவாங்க எனக்கு தெரியும், லெட்ஸ் கோ அப்படின்னா அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அவர் 5-6 இடத்துல அவர் போய் விசாரித்த உடனே அவர் டயர்ட் ஆகிட்டார். ஓகே இது சரிப்பட்டு வர மாதிரி தெரில, சரி இவர் சொல்கிறதே செய்யலான்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போகணும். போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன் வந்து யாருமே டயர் தான் மாற்றணும், அது ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ஸு. நானே சொல்கிறேன் என்கிட்ட டூல்ஸ் இல்லை, ஏன்னா அது பெரிய போல்ட். நார்மலாக இருக்க பைக்கில் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும் டயரோட போல்ட்டு. ஆனால் ஹார்லி இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்கும். நிறையா கடையில் டூல்ஸே இருக்காது, அந்த டயர் போல்ட்டோட டூல்ஸ் இருக்காது. ஸோ நான் வந்து சொன்னேன் ராயல் என்ஃபீல்டு சொன்னேன் இந்த மாதிரி டயர் மட்டும் மாற்றணும், ஐ டெல் யூ ஹவு டு சேஞ்ச், எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன். பட் ராயல் என்ஃபீல்டு சொன்னாங்க பண்ணலாம் சார், ஆனால் வந்துட்டு இப்போ வந்து எங்களோட மெக்கானிக்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸோட பைக் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து ஐ கான்ட் டூ, ஏன்னா வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் அ கம்பெனி பாலிசி. ஸோ வந்து ஒர்க்கிங் ஹார்ஸில் நாங்கள் பண்ண மாட்டோம். இஃப் யூ வெயிட் 7 o'clock மேலே வந்து எங்கள் ஒர்க்கிங் ஹார்ஸ் முடியுது. ஸோ வில் கெட் இட் டன் ஆஃப்டர் 7 o'clock அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் 7 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லை இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட கடை இருக்குமா தெரியாது. ஒரே நிமிஷம் கைஸ், ஐ திங்க் we are crossing our first bridge of the day. Wow guys, அங்கே பாருங்க the metal bridge. நான் சொன்னேன் இட் வில் பி டிஃபிகல்ட் ஈவினிங் மேலே மாற்றுறதுக்கு அப்படின்னா. அவர் சொன்னார் இல்லை ப்ரோ இப்போ நான் அவங்க வண்டி எடுத்து பண்ணேன்னா யாராவது ஒரு கஸ்டமர் வந்திருக்க கஸ்டமர் வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் எதுக்கு வந்து ஹார்லி வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு த மேனேஜர் செட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வி வில் லவ் டு ஹெல்ப் யூ, நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி வில் கெட் யுவர் திங்ஸ் சார்ட்டட், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அவரே ஒரு ஐடியா சொன்னார். மீன்வைல் எங்கள் ஓனர், அதாவது அந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமோட ஓனர், அவர் ஒரு ஹார்லி ஓனர். ஹி ஹாஸ் டாப் எண்ட் ஹார்லி டேவிட்சன் சாஃப்ட்டைல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. எப்படியுமே ஒரு 25 lakhs வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக்கு. அந்த பைக் வச்சுருக்கிறதா அவர் சொன்னதும் ஐ செட் கொஞ்சம் கோச்சிக்காமல் உங்கள் ஓனர் நம்பர் கொடுங்க, ஐ வில் டாக் டு ஹிம், ஹி வில் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஒரு ஹார்லி ஓனராக என்னோடய சிச்சுவேஷன் அவருக்கு புரியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தாரு. நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சோலோ ரைட் வந்திருக்கேன், வந்த இடத்துல வந்து சிலிகுரி அவுட்டரில் வந்து என் டயர் வெடிச்சிருச்சு, இப்போதைக்கு ஃபார் டைம் பீங் நான் ஒரு வேறு ஸ்பேர் டயர் டவுன் சைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கேங்டாக் போயிடுவேன், கேங்டாக்கில் என்னோடய டயர் ஒரிஜினல் டயர் வந்துடும், வந்தோடனே அங்கே நான் மாற்றிப்பேன், ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உடனே ப்ரோ நீங்கள் ஒரு 10 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் நான் 10 minutes வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தா அவர் வேறு ஏதோ ஆஃபீஸில் இருந்தார், அவர் கிளம்பியே வந்துட்டார். இங்கே வந்துட்டு அவரே கூப்பிட்டு போய் அவங்க கெராஜ் போயிட்டு அவங்க சொல்லிட்டாங்க வந்து டோட்டலாக வந்து வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க, என்னன்னாலுமே பண்ணி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி வண்டி வாட்டர் வாஷ்லேருந்து என்ன அவர் சொல்கிறாரோ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. அப்பயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ராயல் என்ஃபீல்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஹெவி மிஷின் திஸில், ஸோ தே நோ ஹவு டு ஆப்ரேட் இட். ஸோ வந்து வண்டி டயர் டக்குன்னு மாட்டினாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா மத்திய பிரதேஷ் பீகார் ஃபுல்லாக மண் டஸ்ட்டு,
ஸோ வந்து எனக்கே தெரிஞ்சுது, அந்த அடைக்கிற ஃபீல் தெரிஞ்சுது. ஐ தாட் த ஏர் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு அந்த ஏர் ஃபில்டரில். அப்புறம் அந்த ஏர் ஃபில்டர்லாம் ப்ரெஷர் வாஷ் பண்ணிட்டு த்ராட்டில் பாடி பயங்கரமாக டஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதையும் க்ளீன் பண்ணிடலாம், வெறும் ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களே த்ராட்டில் பாடியுமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ஆரி ப்ராடக்ட் வச்சு. ஸோ அப்படி க்ளீன் பண்ணி கொடுத்து லைக் வண்டி ஃபுல்லாக ப்ராப்பராக மற்ற நிறைய போல்ஸ்லாம் லூஸாக இருந்துச்சு, அது எல்லாமே டைட் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். எல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 hours ஆச்சு எல்லாம் முடிக்க. முடிச்சுட்டு நான் வந்து ஓகே நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து சொன்னார், நோ, நாங்கள் வந்து பே வாங்க மாட்டோம், பிகாஸ் எங்கள் ஓனர் ஹீஸ் டோட்டலி இன்டு ரைடிங், ரைடர்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார், அவர் வந்துட்டு உங்கள்கிட்ட ₹1 கூட வாங்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி they didn't charge me nothing. நான் ஐ இன்சிஸ்டட், இல்லைங்க அட்லீஸ்ட் லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்காகவாது நான் வந்து பே பண்ணுறேன், லேபர் சார்ஜ் பே பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சார், திஸ் இஸ் டோட்லி காம்ப்ளிமெண்ட்ரி, ஒரு ரைடர் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து உங்கள் டயர் இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக வந்து வி ஆர் ஷோயிங் ஆர் சப்போர்ட் டு யூ, வில் ஆல் சப்போர்ட் யூ, நீங்கள் வந்து கண்டிப்பாக போங்க. இன்கேஸ் கேங்டாக்கில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ, அங்கே சுற்றி எங்கே இஷ்யூனாலுமே எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, அங்கே இருக்க ராயல் என்ஃபீல்டு வச்சு வில் ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து தே சப்போர்ட்டட். நான் நிஜமாக வந்து நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ஓகே டயர் மாற்றி கொடுப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இங்கே டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரோடு ஒரு 10 கிலோமீட்டருக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக அண்ட் மிதமான அளவு மோசமாகவும் இருக்குது. அந்த ரொம்ப மோசமான ரோட்டில் ஒரு குழிக்கும் வண்டி பேஸ் தட்டுது. நம்ம வண்டி இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, டம்முன்னு விழுவும். இதெல்லாம் வந்து ஒரு காரே ஒழிச்சு வைக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது குழிலாம். நல்ல வேலை நேற்று லேட் ஈவினிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன், நல்ல வேலை கிளம்பல. அங்கே ரிவர் தெரியுதுங்களா, லைக் இட்ஸ் லைக் அந்த டீல் கலர் சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ, அந்த கலரில் இருக்குது. அங்கேயா சேஃபாக நிறுத்த முடிஞ்சா நிறுத்தி ஐ ஷோ யூ த ரிவர். ஏன் 100 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. ரோடு இந்த கிரிப்புக்காக கல்லுக்கெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த பழைய டயர் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருந்தால் இங்கே கண்டிப்பாக வெடிச்சிருக்கும் டயரு. இங்கேருந்து கொண்டு போகிறது இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பிரிட்ஜ் ஆஃப் த ட்ரிப். எவ்வளோ நாள் கழிச்சு மேன். ஓகே, இதை விட வந்து பயமுறுத்துகிற மாதிரி எதுவும் போட முடியாது. காஷன், திஸ் கேன் ஹேப்பன் வித் யூ. True. Wow man, wow, literally wow. ஸோ எவ்வளோ வைடாக இந்த இடத்துல அப்படியே கேர்வ் ஆகுது. இந்த பேர் என்னமோ சொல்லுவாங்க, இந்த கேர்வ் ஆனது பேர் ஞாபகம் வீடியோவில் போடுறேன், ரெஃபர் பண்ணிட்டு. அண்ட் ஏதோ ஒரு நிம்மதியான இடத்துல ஒரு தூக்கம். ஸோ பைக் அங்கே நிறுத்தியிருக்கேன். லெட்ஸ் கண்டினியூ கைஸ், லெட்ஸ் கண்டினியூ வித் ரைட்.
வா 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 ப்ரோ, என்ன வியூ ப்ரோ. பைக் அங்கே பார்க் பண்ணியாச்சு. த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் வித் டிபெட்டியன் ஃப்ளாக். அண்ட் இப்போ வந்து இந்த வியூ மட்டும் பாருங்கள். such a wonderful view. பயங்கரமாக இருக்குது நேரில் பார்க்க. ரிவர் தெரியுதா? வாவ். ஆல்மோஸ்ட் ஒரு மவுண்டன் ஏறி இறங்கியிருக்கும். லைக் ரிவரோட ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 30-40 அடி தான் கீழே இருக்கும் ரிவர். கொஞ்சம் இந்த மாதிரி புகை இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஒரு வியூவோடு ஏதாவது ஹோட்டல் கிடச்சா நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு கடையை தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன். இப்போ நோ ரோட்ஸ்லேருந்து சம்திங் லைக் ரோட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்திருக்கு. தலைவலி அதிகமாகுது. எங்கேயாவது நிறுத்தி ஏதாவது சாப்பிடலாம். இப்போ கீழே இருந்து மேலே ஒரு லேயர் வந்திருக்க ஒரு ஃபீல்டு இருக்குது. ஏன்னா இந்த மரம் டைப்ஸ்லாம் பார்த்தா மாறி இருக்குது. நிறையா தேக்கு அப்படி இருக்குது மரம். அண்டு ரோட் சைட் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சஸ் விற்கிறாங்க. இது இங்கே லோக்கலாக வந்ததா இல்லை நாக்பூர்லேருந்து வந்துச்சா தெரில. பட் நல்லா ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் சுற்றி சுற்றி. இப்போ பாருங்கள், 2 சைடுமே ஆரஞ்சஸ் மட்டும்தான். எங்கடா நிறுத்துறீங்க வண்டியை? We are entering Chisopani traffic tunnel. Chisopani traffic tunnel. டனல் ஃபுல்லாக நம்ம சவுண்டு தான்.